அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியும் சொல்லிட்டு வரோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த செகண்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள், ஃபோர்த் ரவுண்ட் மாணவர்கள் மற்றும் ஃபிஃப்த் ரவுண்ட் மாணவர்கள் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீ கட்டலாமா வேண்டாமாங்கிறதே நம்ம இப்போ இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஆஃப் கோர்சஸ் வச்சே செக் பண்ணிக்கலாம். மற்றும் ரெண்டாவது ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற மாணவர்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேம்பஸில் என்னென்ன ஃபீ கேட்டகரி இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங்கோட லைவ் டெமோ அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட லைவ் டெமோவில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் இருக்குங்க. இதில் நம்ம வந்து பிடெக் தான் பார்க்க போகிறோம். பிடெக்கில் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளூர் கேம்பஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளூர் கேம்பஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து இன்னும் சீட் இருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. கேட்டகரி 4 அண்டு கேட்டகரி 5ல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சீட் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி 4, 5மே இந்த ரவுண்டுலேயே முடிஞ்ச அளவுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ரவுண்டுக்கு தேர்ட் ரவுண்டுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு முடிஞ்சிருச்சு. ஃபீ கேட்டகரி 2, 3, 4, 5 இந்த 4 ஃபீ கேட்டகரியில் சீட்ஸ் இருக்குது. இது வந்து தேர்ட் ரவுண்டுக்கு உறுதியாக வரும். மேபி இந்த ரவுண்டில் ஃபீ கேட்டகரி 2 முடியலாம், இல்லை 3யுமே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் இன்னுமே 5 ஃபீ கேட்டகரியிலுமே சீட்டு இருக்குதுங்க. இந்த சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து அப் டு 4th ரவுண்டு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்ட் ரவுண்ட் அண்ட் 4th ரவுண்டில் கலந்துக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து ஃபீ கேட்டகரி 3 அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்என்டி கம்பெனி கூட ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரிஸ்லையுமே நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது இருக்குதுங்க. ஸோ இதுவுமே தேர்ட் அண்ட் 4th ரவுண்டுக்கு உறுதியாக சீட்டுங்கிறது வருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீ கேட்டகரி 5 இதில் மட்டும்தான் சீட் இருக்குது, வேறு எதுலேயுமே சீட் இல்லை. அது இந்த ரவுண்டில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 1000 ரேங்க்குள்ளேயே முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிஎஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீ கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. கேட்டகரி 4 மற்றும் கேட்டகரி 5ங்கிறது நம்மளுக்கு வந்து இப்போ இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4லாம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து ஃபீ கேட்டகரி 5 மட்டும் தான் இருக்குது. இதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு 1000 to 2000 ரேங்கிங்கில் வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிடும். அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 1 to 4 முடிஞ்சிருச்சு. ஃபீ கேட்டகரி 5ல மட்டும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது ரிமைனிங் இருக்குது. அதுவுமே இந்த ரவுண்டில் முடிஞ்சிருங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆனது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதாவது இந்த பயோ சிஎஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே 1 to 4 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆனது நம்மளுக்கு தேர்ட் ரவுண்டு வரைக்கும் போச்சுங்க. பட் இந்த டைம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபீ கேட்டகரி 1 to 4 முடிஞ்சிருச்சு. ஃபீ கேட்டகரி 5ல மட்டும்தான் சீட் இருக்குது. அதுவுமே இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரேங்கிங்கில் முடிஞ்சிருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஃபீ கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. ஃபீ கேட்டகரி 4 அண்டு ஃபீ கேட்டகரி 5ல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது இருக்குது. சரிங்களா, அதுவுமே இந்த ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 1 to 4 முடிஞ்சிருச்சு. ஃபீ கேட்டகரி 5ல மட்டும்தான் சீட் இருக்குது. இந்த ரவுண்டில் கண்டிப்பாக சீட்டுங்கிறது முடிஞ்சிடும். அடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. 4 and 5 மட்டும்தான் சீட் இருக்குது. மேபி இந்த ரவுண்டில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது வெள்ளூர் கேம்பஸில். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி EEE டிபார்ட்மெண்ட் 1 and 2 முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்டில் 3, 4, 5 இருக்குது. மேபி இந்த ரவுண்டில் 3 and 4 முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5ல வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட அதிகப்படியான செகண்ட் சாய்ஸாக வைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இசிஇ. இசிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு.
4 and 5 வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இந்த ரவுண்டு மாணவர்கள் இருக்கு. அடுத்த ரவுண்டில் வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது நம்மளுக்கு இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசியில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பி கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. 4 and 5 வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருக்குங்க. அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பி கேட்டகரி 1 மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2, 3, 4, 5 இருக்குது. இந்த ரவுண்டில் 2, 3 முடியும். அடுத்த ரவுண்டுக்கு வந்து 4 and 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி பி கேட்டகரி 1 and 2 முடிஞ்சிருச்சு. 3, 4, 5 மட்டும்தான் இருக்குது. மேபி இந்த ரவுண்டில் 3 and 4 கம்ப்ளீட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5th ஃபி கேட்டகரி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபி கேட்டகரி 1 and 2 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 3, 4, 5 இந்த 3 கேட்டகரியில் மட்டும்தான் நமக்கு வந்து சீட்டு இருக்குதுங்க. மேக்ஸிமம் அடுத்த ரவுண்டுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பி கேட்டகரி 1, 2, 3 முடிஞ்சிருச்சு. 4 and 5 வந்து சீட்டு இருக்குங்க. பட் இந்த ரவுண்டில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த ரவுண்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபி கேட்டகரி 1 மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 2, 3, 4, 5 இருக்குதுங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இந்த ரவுண்டில் 2, 3 முடியும். அடுத்த ரவுண்டில் 4 and 5 முடியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரியில் வந்து 5 ஃபீ கேட்டகரியிலுமே நம்மளுக்கு வந்து சீட்ஸுங்கிறது அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 4th ரவுண்டு வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 5 ஃபீ கேட்டகரியிலுமே சீட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டோட சீட்ஸுமே நம்மளுக்கு வந்து 4th ரவுண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு 2nd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெள்ளூர் கேம்பஸில் என்னென்ன சீட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள். இதை வச்சே நீங்கள் 3rd ரவுண்ட் அண்ட் 4th ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபீஸ் கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது இப்போ அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து வெள்ளூர் கேம்பஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸில் வந்து என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.